இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஸோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%. டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years. ஸோ 2 years முடிஞ்சோடனே அவர் கையில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெர்சன்டேஜ் வேலை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான சம் வந்தால் கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேலை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிம்பிளிஃபிகேஷன். இதுவே பெர்சன்டேஜ் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b + ab/100. ஃபர்ஸ்ட் இயர் பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. செகண்ட் இயரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% தான். ஓகேவா? ஏவும் 5 தான், பியும் 5 தான். 5 + 5 + 5 × 5 25/100. 10 இதுக்கு 2 தள்ளி பாயிண்ட் வச்சுக்க, 2 0க்கு 0.25 equal to 10.25%. 2 வருஷத்துக்கு சேர்த்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 10.25%. $12,000ல 10.25% எவ்வளோன்னு பார்க்குறேன். 0000 இங்கே 120 12 எழுதிக்கிறேன். இந்த ஒரு ஜீரோக்கு 1 தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன். இன்ட்டு 102.5. ஒன்று தள்ளி பாயிண்ட் இருக்கனால 1 தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1230. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1230. பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,000. இன்ட்ரெஸ்ட் வந்து 1230. அது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 13,230. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 13,230. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.